வணக்கம் சென்னை ஸ்போர்ட்ஸ் நண்பர்களே மற்றும் இதர கால்பந்து ரசிகர்களே, இவன் உங்கள் ஆண்ட்ரூ சுபாஷ். ஸோ இந்த யூடியூப் கண்டென்ட்டில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு புதுசாக ஒரு சீரியஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த கண்டென்ட்டோட ஐடியா. இந்த சீரியஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாங்கள் 5 சீசனாக விளையாண்டுருக்கக்கூடிய எஃபிஎல்லோட டிராஃப்ட் ப்ரீமியர் லீக் நாங்கள் என்ன ஸ்ட்ரக்சரில் விளையாடுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் உங்களுடைய ஃபேன் கிளப்ஸ் மத்தியிலையும் நீங்கள் இதே மாதிரி ஒரு டிவிஷனை ஏற்படுத்தி விளையாட முடியும். அது போக வார வாரம் எங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த சீரியஸ் மூலமாக நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். சரியா? ஸோ இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா, நான் ஃபேண்டசி ப்ரீமியர் லீக்கில் போயிட்டு அங்கே எப்படி டிராஃப்ட் லீக் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம், அல்லது ஏன்னா இந்த சீசன் இன்னும் ஓப்பன் ஆகலை, ஸோ பழைய சீசனில் உள்ள கண்டென்ட்டை வச்சு எப்படி ஃபேண்டசி ப்ரீமியர் லீக், அதாவது டிராஃப்ட் ப்ரீமியர் லீக் இருக்கும் அப்படிங்கிறத ஷோ அண்ட் டெல் முறையில் நான் சொல்லலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபேண்டசி ப்ரீமியர் லீக் இஸ் கேம் அப்டேட்டிங். தட் மீன்ஸ் இந்த சீசனுக்கான ஃபேண்டசி ப்ரீமியர் லீக் இன்னும் சில மணி நேரங்கள்லேயோ இல்லை இன்னும் சில நாட்கள்லேயோ புதுசாக ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபேண்டசி ப்ரீமியர் லீக்லேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. 5 புது ரூல்ஸ், 5 சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சிப்ஸ்லேயும் மிஸ்ட்ரி சிப்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபேண்டசி ரிலேட்டட் கண்டென்ட்டாக ஒரு சீரியஸ் பண்ணுறப்போ அதில் பார்ப்போம். சரியா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் எங்களுடைய டிவிஷன் எப்படி நாங்கள் வச்சுருக்கிறோம், அண்ட் தென் அதில் எப்படி நாங்கள் ப்ரமோஷன் ரெலிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற கண்டென்ட்டை மட்டும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ பேக் டு தட் ஸ்க்ரீன் அண்ட் ஹியர் வி கோ. ஸோ நாங்கள் டிவிஷனை இது வரைக்கும் 3 டிவிஷன் வச்சு விளையாண்டுட்டுருக்குறோம். ஒவ்வொரு டிவிஷனுக்கும் 10 பேர் விளையாடுறாங்க. ஸோ 30 பேர் விளையாண்டுட்டுருக்குறோம். இந்த சீசனில் இதை 40 பேராக மாற்றி 4 டிவிஷனாக மாற்றலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 4th டிவிஷனுக்கு ஒரு 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சீசன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வருவாங்க. ஸோ இது வித்தின் சென்னை ஸ்பர்ஸ் ஃபேன் கிளப்பில் மட்டும்தான். இதில் வெளியிலேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. பட் ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு நாங்கள் எஃபிஎல் கண்டென்ட்டுக்கான லீக் க்ரியேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக எவ்ரி ஒன் இஸ் வெல்கம் ஓவர் தேர். ஸோ I'll start explaining here. Okay, so we have division 1, we call it as CS Premier League. எப்படி நம்ம இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்கோட ஸ்ட்ரக்சர் இருக்குதோ ஓரளவு அது அப்படியே நாங்கள் இங்கேயும் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஒரு 3rd டிவிஷனுக்கு அப்புறம் நிறைய ஜோன், அந்த ஜோனுக்குள்ளே நிறைய விஷயங்கள் டிவிஷன் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அதனால் அவ்வளோ டெப்த்தாக போகலை நாங்கள். பட் ஃபார் நேமிங் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக வச்சுக்கிறதுக்காக நாங்கள் சிஎஸ் ப்ரீமியர் லீக், சிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்னை ஸ்பர்ஸ். ஸோ இது நீங்கள் டிராஃப்ட் ப்ரீமியர் லீக் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று கிளாசிக் ஸ்கோரிங் மெத்தட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஹெட் டு ஹெட் ஸ்கோரிங் மெத்தட். இந்த கிளாசிக்னா என்ன, ஹெட் டு ஹெட்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே கூட நம்ம வர்ற கண்டென்ட்டில் அடுத்த கண்டென்ட்டில் பார்க்கலாம் உங்களுக்கு. சரி, நாங்கள் பெரும்பாலும் கிளாசிக் விளையாடுறது இல்லை, ஹெட் டு ஹெட் தான் விளையாடுறோம். ஏன்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அது ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போக போக அதில் நம்ம லீக் ஆரம்பித்து அதில் ஆடுறப்போ நம்ம என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர் மேக் பண்ணுறோம், எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு அது தெரியும். ஸோ 10 டீம் ஆக்சுவலாக ஸோ ஹெட் டு ஹெட் ஒவ்வொரு கேம் வீக்லேயும் மொத்தம் இங்கிலீஷ் ப்ரீமியர் 38 கேம் வீக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஒவ்வொரு 38 கேம் வீக்ஸ்க்கும் எப்படி எஃபிஎல் நடக்குதோ அதே மாதிரி டிராஃப்ட் ப்ரீமியர் லீக்கும் நடக்கும். டிராஃப்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் கிடையாது, நீங்கள் டிராஃப்ட் தான் பண்ணணும். அந்த டிராஃப்ட்டுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் கூகுள் மீட் போட்டு பண்ணுவோம். பட் வி கேன் நாட் ப்ராபப்ளி ப்ராட்காஸ்ட் அண்ட் சேனல் ஆர் சம்திங் லைக் தேட். பட் அதோட க்ரக்ஸ் என்ன அப்படிங்கிறது, நான் ஒரு மாக் டிராஃப்ட் லீக் ஒன்று நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், எப்படி ஒரு டிராஃப்ட் நடக்கும் அப்படிங்கிறது. ப்ரெட்டி மச் ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் மெத்தடில் நீங்கள் ஒவ்வொரு பிளேயருக்கும் சாய்ஸஸ் டு பிக் அ பிளேயர் போகும். ஏன்னா நீங்கள் எஃபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹாலண்டை ஒரு 2 டீமில் வச்சுருந்துருக்கலாம். தட் மீன்ஸ் ஓகே, இப்போ நானும் என்னோடய எஃபிஎல் டீமில் ஹாலண்ட் வச்சுருக்கலாம்,
நீங்களும் உங்களோட FPL டீமில் ஹாலண்ட் வச்சுருக்க முடியும். பட் டிராஃப்டை பொறுத்த வரைக்கும் ஹாலண்ட் பிலாங்ஸ் டு ஒன்லி ஒன் பர்சன் ஹூ டிராஃப்ட்ஸ் ஹிம். ஸோ இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் மெத்தடில் போடுறப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக உங்களுடைய ஒவ்வொரு பிளேயர்ஸையும் சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ தட் இஸ் அ இன்ட்ரெஸ்டிங் திங். ஓகே, அது இன்னொரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். நான் எனிஹவ் ஐ ஜஸ்ட் கிவன் அ ப்ரீஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஸோ ஹெட் டு ஹெட் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு டீம் ஏ இருக்குது. அந்த டீம் ஏ வந்து இந்த வாரம் அவர் வச்சுருக்கிற 15 பிளேயர்லேருந்து 11 பிளேயரை ஸ்குவாட்டில் ப்ளே பண்ணியிருப்பார். அந்த 11 பேரோட ஆக்சுவல் ஃபுட்பால் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவங்களுக்கு கோல் ஸ்கோர் பண்ணால் சில பாயிண்ட்ஸ் அண்ட் தென் போனஸ் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட க்ளீன் ஷீட்டுக்கான பாயிண்ட்ஸ், டிஃபெண்டிங் பாயிண்ட்ஸ், இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் சிஸ்டம். அது உங்களுக்கு FPL எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஓவராலாக அந்த 11 பேரும் ஒரு பாயிண்ட் அக்குமுலேட் பண்ணி இந்த டீம் ஏ ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்குன்னு வச்சுருப்போம். லெட்ஸ் சே 58 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த டீம் ஏ கேம் வீக் 1ல் இன்னொரு ஆப்பரண்ட்டை ஃபேஸ் பண்ணியிருப்பார். லெட்ஸ் சே தட் இஸ் டீம் பி. ஸோ டீம் பி அதே வீக்கில் அதே மாதிரி 11 பேரை வச்சுக்கிட்டு 62 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னா, இந்த 2 பேரில் டீம் பி வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேம் வீக்கில் அவங்க 3 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை மாதிரி மற்ற 8 டீம்ஸுமே வந்து இந்த கேம் வீக்கில் ஒவ்வொருத்தர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் யார் 3 பாயிண்ட்ஸ் எடுத்து அண்ட் தென் வந்து அவங்க ஓவரால் டோட்டல் வந்துச்சு இல்லையா, அந்த 11 பிளேயர் அந்த டோட்டல் அதுவும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த டேபிள் வந்து அமையும். இது ஒவ்வொரு கேம் வீக்கை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ 38 கேம் வீக்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து 38 கேம் வீக்ஸில் இதோட பொசிஷன் வந்து அப் அண்ட் டவுன் மாறிக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதில் இடையில என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு கேம் வீக் இருந்து அடுத்த கேம் வீக் போகிறப்போ உங்களுடைய டீம் 11 நீங்கள் மாற்ற முடியும். அண்ட் தென் வந்து நீங்கள் வெளியில் இருக்கிற பிளேயரை, ஏன்னா நாங்கள் 10 பேர் விளையாடுறோம் அப்படிங்கிறப்போ 15 பேர் மொத்தம் ஒரு டீமுக்கு நாங்கள் டிராஃப்ட் எடுத்துருக்கிறது. நாம் என்ன பண்ணியிருப்போம், ஒரு 15 பிளேயரை டிராஃப்ட் எடுத்திருப்போம். ஸோ 10 டீம் 15 பிளேயர், ஸோ 150 பிளேயரை வந்து நம்ம டிராஃப்ட் எடுத்திருப்போம். ஸோ ப்ரீமியர் லீக் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா 25 மெம்பர்ஸ் ஸ்குவாட், 20 டீம்ஸ், that makes it 500 members to choose from, 500 players to choose from. சரியா? ஸோ 150 பிளேயர் போக 350 பிளேயர் வெளியில் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் டீமில் இந்த வாரத்தில் ஏதாவது இன்ஜுரி இருக்குது அல்லது பர்ஃபார்மன்ஸ் யாரும் ஒழுங்காக பண்ணலை நீங்கள் நினச்ச மாதிரி, அப்படிலாம் அடுத்த கேமில் உள்ள ஒரு பிளேயருக்கு வந்து ஈஸியான கேம் வீக்காக இருக்குது அல்லது டபுள் கேம் வீக் வருது, அப்படியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த பிளேயரை நீங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணலாம், அடுத்து ஃபேஸ் பண்ணுற ஆப்போனண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ளே பண்ண முடியும். ஸோ இதுதான் இது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றும். இதில் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, FBL ப்ரீமியர் லீக் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ FA கப்ஸ் எல்லாமே வந்து ப்ரீமியர் லீக் மேட்சஸோட கிளாஷ் ஆகாதபடி இந்த முறை பிளான் பண்ணியிருக்கிறதுனால டபுள் கேம் வீக்ஸ் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கருத்தில் கொண்டு இந்த சீசன் விளையாட வேண்டியது. ஆக்சுவலாக இது உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ பேக் டு த ஸ்க்ரீன். ஸோ இந்த டேபிள் பொசிஷனை பொறுத்து எண்ட் ஆஃப் த கேம் சீசன், அதாவது 38 கேம்ஸ் முடிஞ்சவொடனே இந்த சீசன் 24-25 சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிவிஷன் 1லேருந்து 3 பாட்டம் டீம்ஸை ரெலிகேட் பண்ணிவிட்டு டிவிஷன் 2லேருந்து 3 டாப் டீம்ஸை ப்ரமோட் பண்ணுவோம். லைக்வைஸ் டிவிஷன் 2லேருந்து 3 பாட்டம் டீம்ஸ் ரெலிகேட்டட் டு டிவிஷன் 3 அண்ட் டிவிஷன் 3லேருந்து டிவிஷன் 2க்கு ப்ரமோட் ஆவாங்க. டிவிஷன் 4 வந்துச்சுன்னா அங்கே இருந்தும் they will be added. ஸோ இது மொதல் சீசன் ஆரம்பிக்கிறப்போ இந்த டிவிஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு மொதல் சீசனே நாங்கள் டிவிஷன் ஸ்ட்ரக்சர் ஆரம்பிச்சிடல. மொதல் சீசனில் நாங்கள் 10 பேர் மட்டும் தான் விளையாண்டோம். அடுத்த 3வது சீசனில் தான் அடுத்த 2 டிவிஷனை கொண்டு வந்தோம். ஸோ இந்த 2 டிவிஷனை கொண்டு வர்றப்போ எப்படி யார் எந்த டிவிஷனுக்கு போகணும், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வரும். நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் அந்த ரேண்டம் வீலை வச்சு என்ன பண்ணோம், 20 பேரையும் வச்சு ரேண்டமாக பிக் பண்ணி அந்த ரேண்டம் பேசிஸில் மட்டும்தான் வந்து டிவிஷன் 2 அண்ட் டிவிஷன் 3 டிசைட் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு வழி இல்லை இதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் கம் சர்வ்னு சொல்லிவிட்டு நீங்கள் யார் முதல்ல உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்களோ அவங்கள டிவிஷன் 2லையும் அண்ட் தென் வந்து அந்த ஆர்டர் பேஸில் டிவிஷன் 3யும் நீங்கள் செட்டப் பண்ணலாம், இஃப் இன் கேஸ் யூ வாண்டட் டு ஸ்டார்ட் தீஸ் திங்ஸ். சரி, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியலைன்னா கூட அப்கமிங் கேம் வீக்ஸில் வந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
like, subscribe, and command your opinions. Until the next video, bye.